வெல்கம் டு எஸ்ஏ ப்ரோக்ராமிங் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் ப்ரோக்ராமிங் அந்த டெசிஷன் மேக்கிங் ஸ்ட்ரக்சர். இது என்ன புதுசாக இருக்குது, டெசிஷன் மேக்கிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பார்க்காதீங்க. இது ரொம்ப பழைய ஸ்ட்ரக்சர்ஸ் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம வந்து டெசிஷன் மேக்கிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இட் ரெக்யூர் த ப்ரோக்ராமர் to specify one or more condition to be evaluated or tested by the program. ஸோ அதே சேம் திங் தாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம். ஸோ அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலைன்னா அடுத்த கண்டிஷன் கொடுக்குறோம். ஸோ வந்து என்ன, மோர் தென் ஒன் கண்டிஷன் நம்ம வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து டெசிஷன் மேக்கிங் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இதுதான் வந்து என்ன டெசிஷன் ட்ரூவா ஃபால்ஸாங்கிறத நம்மளுக்கு வந்து எவாலுவேட் பண்ணி கொடுக்கறதுனால நம்ம வந்து இதை டிசிஷன் மேக்கிங் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இஃப் த கண்டிஷன் இஸ் determined to be true and optionally other statement to be executed if the condition is determined by the false. ஸோ ட்ரூவாக இருந்தால் ட்ரூவோட பார்ட் வந்து என்ன ஆகும், நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். இன்கேஸ் வந்து ஃபால்ஸாக இருந்ததுன்னா ஃபால்ஸோட பார்ட் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து இஃப் கண்டிஷன்ஸ் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். ஸோ வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்போவுமே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இஃப் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி வந்து நம்ம இதில் பண்ண போகிறோம், ஆரில் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் த பூலியன் எக்ஸ்பிரஷன் ஃபாலோடு பை ஒன் ஆர் மோர் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் த கண்டிஷன்ஸ், அதாவது பூலியன் எக்ஸ்பிரஷன், அப்புறம் என்ன இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் என்ன ஆகும், அந்த உள்ளுக்குள்ள இந்த லூப் வந்து என்ன ஆகும், நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது சம் ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ த பூலியன் எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் டு பி ட்ரூ, then the block of the code inside if statement will be executed. ஓகேவா? ஸோ அதர்வைஸ் the boolean expression evaluate to be false, then the first set of the code after the end of the if statement. ஸோ நெக்ஸ்ட் லூப் என்ன ஆகும், அதாவது நெக்ஸ்ட் பிளாக் என்ன ஆகும், நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து நம்ம எப்படி இஃப் கண்டிஷன் கொடுக்க போகிறோம் ஆரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறோம். தட் மீன்ஸ் ஆப்ஜெக்ட். இதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறோம். If integer of x இருந்தா என்ன ஆகும், நம்மளுக்கு print x is an integer. ஸோ நம்மளுக்கு வந்து இப்படி பிரிண்ட் ஆகணும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். print fன்னு கொடுத்துட்டேன். ஸோ அதனால் நம்மளுக்கு எரர் வருது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சி ப்ரோக்ராமிங்கில் கொடுக்குற மாதிரியே நான் வந்து print fன்னு கொடுத்துட்டேன். ஓகேவா? எக்ஸ் இஸ் ஆன் இன்டீஜர். ஸோ நீங்கள் இதுலேயும் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், சோர்ஸ்லையும் பண்ணலாம். ஸோ சோர்ஸ்லையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை அப்படியே டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ரன் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும், ரன் ஆகும். ஓகேவா? எக்ஸ் இஸ் ஆன் இன்டீஜர். ஸோ அடுத்தது வந்து இது வந்து ஒன்லி
இஃப் கண்டிஷன் மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம், நம்ம எல்ஸ் பார்ட்டுக்கே போகலை. ஸோ நம்ம வந்து அடுத்தது வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இஃப் கண்டிஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு இஃப் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் ஃபஸ்ட்டு பார்ட்டு, அதாவது ட்ரூவாக இருந்தால் என்ன ஆகும், நம்மளுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிடும். ஸோ அடுத்தது நம்ம வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது இஃப் வந்து இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும், நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து கண்டிஷன் எப்படி கொடுப்போம், அதாவது சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னா, இஃப் இந்த பூலியன் எக்ஸ்பிரஷன் இந்த கண்டிஷன் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த பிளாக் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட், அதாவது ட்ரூவாக இருந்தால் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆகும். எல்ஸ் பார்ட்டில் வந்து ஃபால்ஸாக இருந்தால் எல் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்கோமோ அது வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதே தான் வந்து பண்ணுறோம். இங்கே வந்து என்ன பண்ணிக்கிறோம், ஆல்ரெடி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன், அதனால வந்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸுங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து சி, அதாவது சி ஆஃப் ஃபங்க்ஷனுங்கிறது என்னது, வெக்டார். ஸோ இந்த வெக்டாருக்குள்ளே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வாட் இஸ் ட்ரூத் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இஃப் ட்ரூத் இருந்தது, ட்ரூத் டி வந்து கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கண்டிஷன் நம்மளுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆனது அப்படின்னா பிரிண்ட் ட்ரூத் இஸ் ஃபவுண்டு, எல்ஸ் பிரிண்ட் ட்ரூத் இஸ் நாட் ஃபவுண்ட். ஸோ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆனது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ட்ரூத் இஸ் ஃபவுண்டுன்னு வரும். இல்லை ஃபால்ஸாக இருந்ததுன்னா எல்ஸ் பார்ட், அதாவது ட்ரூத் இஸ் நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிறது வரணும். ஓகேவா? ஸோ இதை நம்ம இப்போ என்ன பண்ணிக்கிறோம், செலக்ட் பண்ணிவிட்டு ரன் கொடுப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து ட்ரூத் இஸ் நாட் ஃபவுண்டுன்னு வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே என்ன கொடுத்துருக்கோம், டி வந்து ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருக்கோம். அதனால நம்மளுக்கு வந்து அதை தேடி பார்த்துட்டு டி வந்து இங்கே நம்ம கண்டிஷனில் கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து ட்ரூத் இஸ் நாட் ஃபவுண்டுன்னு வருது. அதுவே நம்ம வந்து இதை டி வந்து கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், ட்ரூத் இஸ் ஃபவுண்டுன்னு வரணும். ஸோ வாங்க பார்ப்போம் கரெக்டாக வருதான்னு. ஓகேவா? இப்போ ரன் ஆயிடுச்சா, இப்போ ட்ரூத் இஸ் ஃபவுண்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அடுத்தது வந்து ஸோ இந்த கண்டிஷன் நம்ம பார்த்துட்டோம். இஃப் பார்ட் ஒர்க் ஆகும், இல்லைன்னா எல்ஸ் பார்ட் ஒர்க் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இன்னொரு கண்டிஷன் கொடுக்க போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், எல்ஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் போடுவோம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து அடுத்து வந்து சின்டாக்ஸ் வந்து எல்ஸ் இஃப் எப்படி இருக்குன்னா, இஃப் வந்து பூலியன் கண்டிஷன் வரும், ட்ரூவாக இருந்ததுன்னா அந்த பார்ட் ஒர்க் ஆகும். அடுத்தது எல்சிஃப், எல்சிஃப்லையும் அந்த பார்ட் வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா எல்சிஃப் பார்ட் ஒர்க் ஆகும். ஸோ இஃப் கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருக்கும். ஓகேவா? அது எப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இதே தான் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் வாட் இஸ் அ ட்ரூத் அதே தான் எடுத்திருக்கோம், சி வெக்டாரில் எடுத்திருக்கோம். இங்கே வந்து கண்டிஷன் ட்ரூத்தாக இருந்தது அப்படின்னா ட்ரூத் இஸ் ஃபவுண்ட் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோம், ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருவோம் எல்சிஃப் கண்டிஷன். ட்ரூத் வந்து கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா ட்ரூத் இஸ் ஃபவுண்ட் த செகண்ட் டைம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். எல்ஸாக இருந்ததுன்னா நோ ட்ரூத் ஃபவுண்டுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கண்டிஷன் வந்து நம்மளுக்கு செகண்டில் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இங்கே ஸ்மால் லெட்டர் டி கொடுத்துருக்கோம், அதே மாதிரி இங்கேயும் கண்டிஷன் ஸ்மால் லெட்டர் டி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த கண்டிஷன் வந்து நம்மளுக்கு இந்த எல்சிஃப் பார்ட்டு தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஸோ நம்ம வாங்க பார்க்கலாம், ரன் பண்ணுங்க. ஸோ த ட்ரூத் இஸ் ஃபவுண்ட் இன் த செகண்ட் டைம் வந்துருச்சா? ஸோ நம்மளுக்கு வந்து இந்த எல்ஸ் பார்ட் தான் ஆகுது, ஒர்க் ஆகுது. ஏன்னா அதுதான் நம்ம கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். அடுத்த டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அலோஸ் a variable to be tested for quality against a list of values. So each values is called a case and the variable being switched on is checked for each case. So நம்ம ஒரு சுவிட்சில் ஒரு வேல்யூ வேரியபிள் கொடுத்துருக்கோம், அதுக்கு வேல்யூ கொடுத்துருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணும், அது கேஸில் செக் பண்ணும். ஸோ நம்ம கொடுத்த வேல்யூ வந்து கேஸில் இருக்கா.
ஸோ வந்து கேஸ்ல இல்லை அப்படின்னா டிஃபால்ட்டாக நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஸோ இதில் வந்து நோ 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 சர்ச் ஃபவுண்ட் அப்படின்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அது வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்விட்சில் வந்து எப்படி இப்போ பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஆப்ரேட்டர் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த பர்சன்டேஜ் இன் பர்சன்டேஜ் என்ன ஆப்ரேட்டர்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ ஸ்விட்சில் என்ன கொடுத்துருக்கோம், எக்ஸுங்கிற ஒரு வேரியபிளில் இந்த ஸ்விட்சுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எடுத்திருக்கோம். அதுக்குள்ளே என்ன கொடுத்துருக்கோம், 3ன்னு மட்டும் கொடுத்துருக்கோம். கமா கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த்து க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் இப்படி தான் கொடுப்போம், பிரிண்ட் எக்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரன் கொடுக்குறோம். ஸோ நம்ம இங்கே வந்து 3 அப்படின்னு கொடுத்ததுனால நம்மளுக்கு என்ன வருது, தேர்டு வருது. ஸோ நம்ம இங்கே வந்து நம்ம செகண்ட் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட்னு வரும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து அங்கே என்ன வேல்யூ நம்ம பாஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு என்ன ஆகும், ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் வரும். ஸோ நம்மளுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் மற்ற ப்ரோக்ராமிங்கை கம்பேர் பண்ணும்போது. ஸோ நம்ம வந்து இந்த ஆப்ரேட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் இன்னு இந்த இருக்கா, இந்த பர்சன்டேஜ் இன் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கோம் இல்லையா, இது எந்த ஆப்ரேட்டர் அப்படின்னா இது வந்து மிஸ்லேனியஸ் ஆப்ரேட்டரில் வரும். திஸ் ஆப்ரேட்டர் இஸ் யூஸ்டு டு ஐடென்டிஃபை if an element belongs to a vector. ஓகேவா? இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இந்த பர்சன்டேஜ் நம்ம கொடுத்தோம், பர்சன்டேஜ் இன் பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், வெக்டாரில் சம் மெசேஜ் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அது கரெக்டாக இல்லையான்னு நம்ம என்ன பண்ணுறோம், செக் பண்ணுறோம். இப்போ ட்ரூத்துங்கிறது நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ட்ரூத்துங்கிறது இந்த எக்ஸுங்கிற வெக்டார்ல இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்றோம். அதுக்கு தான் இந்த ஆப்ரேட்டர் பர்சன்டேஜ் இன் பர்சன்டேஜ் ஆப்ரேட்டர், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பர்சன்டேஜ் ஸ்டார் பர்சன்டேஜ் ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா திஸ் ஆப்ரேட்டர் இஸ் யூஸ்டு டு மல்டிப்ளை மேட்ரிக்ஸ் வித் இட்ஸ் டிரான்ஸ்போஸ். அதாவது இந்த மேட்ரிக்ஸை வந்து நம்ம டிரான்ஸ்போஸாக மாற்றுறதுக்காக நம்ம இந்த ஸ்டாருங்கிற ஒரு ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி நம்ம கோலன்கிற ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ வந்து நம்ம வந்து ஒரு வெக்டார் மீன்ஸ் ஆப்ஜெக்ட்ல என்ன பண்ணுவோம், வி அசைன் பண்ணுவோம். 2:8 அப்படின்னு கொடுத்தோம்னா 2லேருந்து நம்மளுக்கு 8 வரைக்கும் நம்பர்ஸ் வரும். ஓகேவா? அதுக்காக நம்ம இந்த கோலன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இட் கிரியேட் த சீரியஸ் ஆஃப் த நம்பர். ஸோ 2லேருந்து நம்மளுக்கு இப்போ 1ன்னு கொடுத்தோம்னா 1:10 அப்படின்னு கொடுத்தோம்னா 1லேருந்து நம்மளுக்கு என்ன ஆகும், ஸ்டார்ட் ஆகும். ஸோ இட் கிரியேட் த series of numbers in sequence for a vector. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு டெசிஷன் மேக்கிங் ஸ்ட்ரக்சர் ஆர் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு நான் நான் என்னென்னலாம் ரன் பண்ணியிருக்கேன், எப்படி ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் எப்படி எஃப்எல் ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதே உங்களுக்கு அந்த கோடிங் அப்படியே கொடுக்குறேன். நீங்கள் வந்து ரன் பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.